ஒரு கிராமத்துல கருப்பாயி சாப்பாட்டு கடைய போட்டு இருந்தா. அவ கடையில சாப்பாடு, முட்டை தொக்கு, எறா தொக்கு, மட்டன் குழம்பு, அது மட்டும் இல்லாம வறுத்த மீனையும் கொடுத்துட்டு வந்தா. அவ கடையில ஒரு சாப்பாடு 100 ரூபாய்க்கு கிடைக்கும். வாங்க மக்களே, நம்ம கடையில் சாப்பாடு தயாராக இருக்குது. கூடவே முட்டை தொக்கு, எறா தொக்கு, மட்டன் குழம்பு, வறுத்த மீனையும் கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளவு வேணாலும் சாப்பாட்டை கேட்டு வாங்கி சாப்பிடலாம். அளவு சாப்பாடெல்லாம் இல்லை. 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு தரேன். அதுவும் நான்வெஜ் மீல்ஸ். வந்து சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா கருப்பாயி. அப்படி கருப்பாயி கடையை போட்டதுமே அவளுடைய கடைக்கு ஒருத்தர் நடந்து வந்தாரு. வாங்க அண்ணன். கருப்பாயி, இன்னைக்கு சீக்கிரமாவே கடையை போட்டுட்டு இருக்க. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ ருசியான சமையல் சமைக்கிறதுக்கு எப்படி கற்றுக்கிட்டியோ போ. சாப்பாடு அமிர்த மாதிரி இருக்குது. 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் தர. அது மட்டுமா, எல்லா நான்வெஜ் ஐட்டமும் இருக்குது. சாப்பிட்றதுக்கே ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அப்படி அந்த கிராமத்துல கருப்பாயோடைய அந்த சாப்பாட்டு கடை ரொம்பவும் ஃபேமஸா இருந்துச்சு. அந்த கிராமத்து மக்களும் 100 ரூபாய்க்கு அளவில்லாத சாப்பாடு கிடைக்கிறதுனால கருப்பாயி கடையில வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வியாபாரமும் நல்லபடியா போச்சு. கருப்பாயி வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா. அப்படி வீட்டுக்கு வந்தவ தன்னுடைய நிலைமைய நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டா. தனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. கடவுளே, சின்ன வயசுலேயே என்னுடைய அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டேன். எனக்காக இருந்தது என்னுடைய அப்பா மட்டும்தான். அவருக்காக நான் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணியும் அவரை காப்பாற்ற முடியலை. அவரையும் என் கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு எனக்குன்னு இருக்கிறது நான் வாங்கின கடன் மட்டும்தான். இந்த சாப்பாட்டு கடையில் கஷ்டப்பட்டு தான் அந்த கடனை அடைச்சிட்டு வரேன். சீக்கிரமாகவே என் கடன் தொல்லை எல்லாமே தீரணும். எனக்கும் மற்ற பொண்ணுங்க மாதிரி சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டா கருப்பாயி. அன்னைக்கு கடையிலிருந்து வந்ததும் வீட்டில் இருந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குனா. அப்படி கருப்பாயோடைய சாப்பாட்டு கடை ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்தது. நல்ல லாபமும் வந்தது. ஒரு நாள் கருப்பாயி வீட்டுக்கு வந்த சகுந்தலா, கருப்பாயி, நம்ம தெருவில் இருக்க எல்லாரும் 2 நாள் டூர் போகலான்னு இருக்கோம். நீயும் வரையான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். வண்டிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டு செலவுக்கு அங்கே தங்குற இடத்துக்கெல்லாம் நம்ம தான் பணம் கொடுக்கணும். மொத்தமாக ஒரு 3000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னா. அதுக்கு கருப்பாயி, சகுந்தலக்கா, நான் டூருக்கெல்லாம் வரலை. நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த 2 நாள் கடையை மூடுனா என்னுடைய வியாபாரம் போயிடும். இந்த கடையை நம்பி தான் நான் கடனை அடைச்சிட்டு வரேன். நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டா. கருப்பாயி எப்பவும் போல சாப்பாட்டு கடையை போட்டா. ஏண்டி, ஊர்ல இருக்கிறவளாம் டூர் போயிருக்கா. நீயும் அவங்களா கூட சேர்ந்து போயிருந்தா ஒரு 2 நாள் ஜாலியா இருந்துட்டு வந்திருக்கலாம்ல. நீ என்னடான கடையை போட்டிருக்க? பாட்டி, இந்த 2 நாள் கடையை மூடிட்டு ஊர் சுத்த போனால் என்னுடைய வியாபாரம் மொத்தமாக போயிடும். எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது தெரியுமா? இந்த சாப்பாட்டு கடையை நம்பி தான் நான் கடன் வாங்கியிருக்கேன். எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த சின்ன வயசுலேயே இவ்வளோ கஷ்டப்படுறியே கருப்பாயி, சீக்கிரமாக உன் கஷ்டம் எல்லாம் தீரணும். உன் வயசு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கும் சீக்கிரமாக ஒரு நல்ல பையன் தேடி வருவான் அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. அப்படி கருப்பாயி சின்ன வயசுலயே ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாட்டு கடையை நடத்திட்டு வந்தா. அவ செய்யற சாப்பாடு எல்லாமே ரொம்ப ருசியா இருக்கும். விலையும் 100 ரூபான்றதுனால அந்த கிராமத்து மக்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் கருப்பாயி கடையை மூடிட்டு வீட்டுக்கு போகலான்னு நடந்து போய்கிட்டு இருந்தா. அடடே, வா கருப்பாயி, நீயும் டூர் போயிருக்கன்னு தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் மருமகளை பாரு, 2 பசங்களையும் என் தலையில கட்டிட்டு ஜாலியா டூர் கிளம்பிட்டா. வயசு பொண்ணு நீயும் டூருக்கு போய் சுற்றி பார்த்து இருந்திருக்கலாம் இல்லை?
பாட்டி நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு இருக்கிற கடனுக்கு இப்போ டூர் ஒன்று தான் குறைச்சலாக இருக்கு. என் கடன் பிரச்சனை எப்போ தீரும்னு நானே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்காக வாங்கின கடன் இன்னும் அப்படியே இருக்கு பாட்டி. என் கடன் பிரச்சனை என்னைக்கு தீருதோ அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா டூர் போவேன். அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும். என்ன பண்ணுறது? என் தலையெழுத்தில் இப்படி எழுதியிருக்கு. இந்த சின்ன வயசுலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கஷ்டப்படாதடிமா, உன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா தீந்துடும். உன் வயசு பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. சீக்கிரமா நீயும் கல்யாணத்தை பண்ணிக்க. அந்தந்த வயசுல எல்லாம் நடந்தே ஆகணும். உன் பிரச்சனையும் சரியாகிடும். அப்படி கருப்பாயோடைய கடை நாளுக்கு நாள் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி கருப்பாயி அந்த சாப்பாட்டு கடையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவளுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு வந்தா. இன்னும் கொஞ்சம் கடன் மட்டும் பாக்கி இருந்தது. அப்படி கருப்பாயோடைய சாப்பாட்டு கடையும் அந்த கிராமத்தில் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் கருப்பாயி வீட்டுக்கு புரோகிதர் வந்திருந்தாரு. இங்க பாருமா கருப்பாயி, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. பையனுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. பக்கத்து கிராமத்துல ஒரு கடையில வேலை செய்யறான். உனக்கு சம்மதம்னா சொல்லு, அந்த பையனை உனக்கே பேசி முடிச்சிடலாம். ரொம்ப நல்ல பையன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு கருப்பாயி, இங்க பாருங்க புரோகிதரே, என்னை பத்தின எல்லா உண்மையும் முழுசா அவர்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு, அதை நான் தான் அடைக்கணும். அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் என் கூட இந்த கிராமத்தில் தான் இருக்கணும். என் சாப்பாட்டு கடையை நம்பி தான் நான் இருக்கேன். இது எல்லாத்துக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா அவர் ஏதாவது பிரச்சனை பண்ண போறாரு, முழு விவரத்தையும் சொல்லிடுங்க. அதுக்கு புரோகிதர், கருப்பாயி நீ எதை நினைச்சோம் கவலைப்படாத. உன்னை பத்தின முழு விஷயத்தையும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டேன். அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நல்ல பையன், சீக்கிரமாவே உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்படி ஒரு வாரத்திலேயே கருப்பாயிக்கு நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சுது. கருப்பாயி தான் அப்பா இல்லையேன்னு ரொம்பவும் வருத்தப்பட்டா. அப்படி கல்யாணத்துக்கு அப்புறமா கருப்பாயி அந்த கிராமத்திலேயே அந்த சாப்பாட்டு கடையை நடத்திட்டு வந்தா. இந்த பக்கம் அவளுடைய கணவன் எப்பவும் போல பக்கத்து கிராமத்துக்கு கடைக்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தான். அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க கடன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அடைச்சி முடிச்சாங்க. கருப்பாயும் அவ கணவனோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தா. அவளுடைய சாப்பாட்டு கடையும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்தது. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் நமக்கு எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு நேரத்தில் நல்ல சந்தோஷத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் நிச்சயம் நமக்கு தருவார். கஷ்டப்பட்டு உழைச்சா எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.